அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் வல்வெட்டித்துறை நகரசபைக்கான தவிசாளர் மற்றும் உப தவிசாளர் தெரிவு உள்ளூராட்சி ஆணையாளருடைய தலைமையிலே இடம்பெற்றிருந்தது. இந்த தெரிவிலே தமிழ் தேசிய பேரவை சார்பிலே களமிறங்கியிருந்த எங்களுடைய உறுப்பினர்கள் 7 பேர் இந்த அவைக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த வகையில் இன்று இடம்பெற்ற இந்த தெரிவிலே தமிழ் தேசிய பேரவை சார்ந்த எங்களுடைய உறுப்பினர் தவமலர் அம்மா அவர்கள் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அதேபோல் உபதவிசாளராக பத்மநாதன் அண்ணே அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 2 பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய மூத்த தலைவர் மதிப்புக்குரிய சிவாஜிலிங்கம் அண்ணன் அவர்களுடைய வழிகாட்டுதலிலே வல்வெட்டித்துறை தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய மண்ணிலே 7 வட்டாரங்களை எங்களுடைய அணி வென்றுகின்றது. அந்த வெற்றியை தொடர்ந்து இப்பொழுது இந்த சபையை கொண்டு நடத்துவதற்கான இந்த வாய்ப்பும் எங்களுடைய அணிக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையில் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோடு இணைந்து எங்களுடைய தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய தரப்புகளும் கூட்டிணைந்து இந்த சபையிலே எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாமல் இங்கே சிவாஜிலிங்கம் அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டது போன்று எங்களை ஆதரித்த உறுப்பினர்கள் மட்டுமில்லாமல் எதிர்த்தரப்பு உறுப்பினர்களையும் சமத்துவமாக மதித்து அவர்களுக்குரிய ஒதுக்கீடுகளையும் வழங்கி எந்த விதமான பிரதேச வேறுபாடுகள் சாதி சமய வேறுபாடுகள் இல்லாமல் இந்த சபையை முன்கொண்டு செல்வதற்கு தமிழ் தேசிய பேரவை அர்ப்பணிப்போடு செயல்படும் என்பதனை நாங்கள் இந்த இடத்திலே உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். உண்மையில் இது சபையை கைப்பற்றியது என்பது ஒரு சாதனையாக நாங்கள் கருதவில்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் அடைய வேண்டிய இலக்கு நீண்ட தூரத்தில் இருக்கின்றது. அந்த இலக்கு என்பது ஒன்று தமிழ் தேசம் இறமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்தி தீர்வை எட்டுவது என்பது. அதற்கு முன்னதாக தமிழர்கள் 75 வருடங்களாக நிராகரித்து வருகிற ஒட்டியாட்சிக்குட்பட்ட ஒரு அரசியல் தீர்வை தமிழர்கள் மீது கண்டியடிக்கின்ற முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டிய தோற்கடிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. அப்போ இந்த அமைப்பானது இந்த செயல்பாடுகளினூடாக இங்கு இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களையும் அரவணைத்து மக்களையும் அரவணைத்து இந்த அரசியல் இலட்சியத்தை நோக்கி ஒரு புள்ளியிலே இணைக்கின்ற ஒரு செயல்பாட்டை எங்களுடைய இந்த அமைப்பு மேற்கொள்ளும்.